ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீஷோலேருந்து நான் நிறைய சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த சாரியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃபேப்ரிக் டைப் பார்த்தீங்க அப்படின்னா மல்மல் காட்டன் சாரீ தான். இந்த சீரீஸில் நம்ம பார்க்க இருக்கிற எல்லா சாரியோட ஃபேப்ரிக் டைப்புமே மல்மல் காட்டன் சாரீ தான். எப்போவுமே சாரியோட ரிவ்யூ மட்டும்தான் பார்ப்போம். இந்த வீடியோவில் அதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்கு நான் எதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாரியை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், இதை எப்படி நம்ம ஸ்டைல் பண்ணலாம், இதோட ப்ளவுஸ் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத டீட்டெயில்டாக வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பிளாக் கலர் மல்மல் காட்டன் சாரியோட ரிவ்யூ தான். கலர் காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டார்க் பிளாக்கில் இந்த மாதிரியான ஆஷ் கலர் வித் ஒயிட் பிரிண்ட்ஸ் வரும். அதை ஹைலைட் பண்ணுற விதமாக இந்த மாதிரியான ஒரு ரெட் கலர் போம்பம் லேஸ் ஒர்க் இந்த சாரியில் கொடுத்துருப்பாங்க. டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்கலாம். சாரியோட பாடி பார்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரியான பிளாக் கலரில் நல்ல ஒரு போர்ட்ரேட் உருவப்படங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உருவப்படம் பிரிண்ட்டு தான் இதில் இது பண்ணியிருப்பாங்க. பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். இது ஒயிட் கலர் பிரிண்ட்டு. இதே பிரிண்ட்டு நமக்கு என்ன அல்டர்னேட்டிவ் கலரில் என்ன கலரில் வந்திருக்கும் அப்படின்னா ஆஷ் கலர் பிரிண்ட்டுமே வந்திருக்கும். பார்க்குறதுக்கு இந்த மாதிரியான ஒர்க்கில் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதை வியர் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ பாட்டம் ஆஃப் த பார்டரில் என்ன கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரியான ஆஷ் கலர் ஒர்க் வரும். கீழே ஹைலைட் பண்ணுறதுக்காக பாம்பம் லேஸ் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் பல்லு போட்டா ஆஃப் த பாடி. பல்லுல இந்த மாதிரியான ஒர்க் டசல்ஸ் மாதிரியான பாம்பம் லேஸ் ஒர்க்கு கீழே கொடுத்துருப்பாங்க. அதை ஹைலைட் பண்ணுற விதமாக அங்கங்கே பிளாக் வித் ஆஷ் கலர் பிரிண்ட்ஸ் மாதிரியான ஒர்க் கொடுத்துருப்பாங்க. இதுதான் பல்லு பார்ட். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஃபேப்ரிக்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக். உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டிரான்ஸ்பரன்சிங்கிறது சுத்தமாக இல்லை. பியோர் காட்டன் சாரீ. வி கேன் கேரி திஸ் ஒன் த ஹோல் டே. குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு 10 out of 10 கொடுக்கலாம். அந்தளவுக்கு குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இதோட ப்ளவுஸ் டிசைன் நான் ஸ்டிச் பண்ணுறதுக்காக வெளியே கொடுத்துருக்கேன். இப்போ என்கிட்ட இல்லை. பட் ப்ளைன் பிளாக் கலரில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஃப்ரில்ஸ் வர்ற மாதிரியான ஒரு டிசைன்ஸ் வச்சுருப்பேன். இது என்கிட்ட அவைலபிளாக இல்லைனாலும் நான் ஷார்ட்ஸில் அதை பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த ஷார்ட்ஸை பார்த்து அந்த டிசைன் ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இப்போ இந்த போர்ட்ரேட் மாதிரியான ஒரு டிசைன் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, பட் சேம் எனக்கு இந்த பிளாக் வித் ஒயிட் காம்பினேஷனில் வேணும், ஆனால் பாம்பாம் லேஸும் வேணுங்கிறவங்க நான் லாங் வீடியோவில் இதே மாதிரியான ஒரு மல்மல் காட்டன் சாரியோட ரிவ்யூஸ் ஷேர் பண்ணியிருப்பேன். மறக்காமல் அதை செக் அவுட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த பியூட்டிஃபுல் சாரீ கட்டுனா எப்படி இருக்குன்னு தெரியலையா, அதுக்காக தாங்க நான் ரெஃபரன்ஸ் பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இதையும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சாரியோட ப்ரைஸ் அண்ட் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கிறேன். டோன்ட் மிஸ் இட் டு பர்ச்சேஸ் திஸ் பியூட்டிஃபுல் சாரி. மல்மல் காட்டன் சொல்லிட்டாலே இந்த எவர்கிரீன் காம்போ தாங்க ஃபர்ஸ்ட்டு. இண்டிகோ ப்ளூவில் ஒரு ஒயிட் கலர் பிரிண்டட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன ஹைலைட்டடாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா மல்டி கலர் லேஸ் ஒர்க்கு தான் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இந்த சாரியோட பாடி பார்ட். பாடியில் என்னென்னா ஒரு இண்டிகோ ப்ளூவில் அங்கங்கே ஒயிட் கலர் பிரிண்ட்ஸ் வந்த மாதிரி இருக்கும். இதுவுமே ஹேண்ட் பிளாக்டு தான். ஸோ இதனால் என்ன ஆகாது அப்படின்னா இந்த பிரிண்ட் ஃபேட் அவுட் ஆகாது. இதை சுற்றி என்ன ஹைலைட்டடாக கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மல்டி கலர் லேஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. கீழே பாட்டமில் இந்த மாதிரியான குட்டி பார்டர் வாக் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இந்த சாரியோட கம்ப்ளீட் லுக்குங்க. ஸோ இந்த சாரியோட பல்லு பாட்டு இது தான். இந்த மாதிரியான ஆல் ஓவர் பிரிண்ட் டிசைன்ஸ் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஆல் ஓவர் த பாடி சேம் டிசைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த பியூட்டிஃபுல் சாரியோட ப்ளவுஸ் டிசைன்ஸை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த சாரியோட ப்ளவுஸ் டிசைன். ப்ளவுஸ் என்னென்னா கான்ட்ராஸ்ட்டாக ஒயிட் கலர் பிரிண்ட்ஸ் வச்ச ஒரு ப்ளவுஸு தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. பேக் நெக்கை பொறுத்தளவுக்கும் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா சிம்பிளாக ஒரு போட் நெக் டிசைன் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல என்னென்னா ஒரு பட்டன் மாதிரியான ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு ப்ரிட்டியான டிசைன் தான். அவுட்புட் ரிசல்ட் ரொம்பவே நல்லா வந்திருந்ததுங்க. ஹேண்ட்ஸுக்கு ஹேண்ட்ஸோட ஸ்லீவை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான பாம்பாம் டிசைன் வச்சுருந்தேன். கீழே இங்கே வரும்போது நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இதில் லைனிங் கிளாத் எதுவுமே கொடுக்காம நான் தச்சுருந்தேன். ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. இதில் லைனிங் கிளாத் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் டோன் தெரியாது. ரொம்ப ஒரு மாதிரியாக வியோட இருந்த மாதிரி இருக்கும். பட் லைனிங் கிளாத் இந்த இடத்துல கொடுக்கும்போது மட்டும்
கொடுக்காம நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சாரியோட ஸ்பேர் ப்ளவுஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இதை தான் நான் ஸ்பேர் ப்ளவுஸாக யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே ப்ரொக்கேடில் இந்த மாதிரியான ஒரு ஸ்பேர் ப்ளவுஸ் ஒன்று எடுத்துகிட்டு அதில் நான் லைட்டாக என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா பைப்பிங் ஒர்க் வச்ச ஒரு ப்ளவுஸ் டிசைன் வச்சுப்பேன். ஏன் அப்படின்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் நம்ம ஒர்க் பண்ணும்போது தே இம்போஸ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் அஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் நெக்கில் வந்து என்னென்னா பட்டன்ஸ் வச்ச ஒர்க் மாதிரியோ இல்லை ரோப் வச்சரோ இல்லை டீப் நெக் வந்து அலோட் கிடையாது வியர் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம இந்த மாதிரியான ஸ்பேர் ப்ளவுஸுங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாரிக்குமே இது பர்டிகுலராக நல்லாவே சூட் ஆச்சு. ஸோ இந்த பியூட்டிஃபுல் சாரிக்கு நான் ஆக்சசரியாக இந்த மாதிரியான ஆக்சிடைஸ் ஜுவல்லரிஸ் தான் வந்து சூஸ் பண்ணுவேன். எப்போவுமே காட்டன் வந்துட்டாலே நீங்கள் அது காட்டன் இல்லை அதுலேயும் பிளாக் பிரிண்டடான காட்டன் மாதிரியான ஒர்க்ஸுக்கு நீங்கள் ஆக்சிடைஸ் போகும்போது அதோட லுக் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். This is the complete look of this saree with its beautiful accessories. Now let's see its blouse design enclosure look. How pretty is this? Don't miss it to stitch this one. Its back neck design. Next நாம இந்த பிரிட்டியான yellow with black color மல்மல் காட்டன் சாரியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சாரியோட பல்லு பார்ட், பல்லில் இந்த மாதிரியான அங்கங்கே ஒயிட் கலரில் பிரிண்ட்ஸ் வச்ச டிசைன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே கான்ட்ராஸ்டாக இருக்கும். பாடி பார்ட்டில் வந்து எல்லோ கலரில் வரும், பல்லு வந்து பிளாக் கலரில் கம்ப்ளீட் பிளாக் கலரில் வந்த மாதிரியான ஒரு ஒர்க் தான். நெக்ஸ்ட் நம்ம இதோட பாடி பார்ட்டை பார்க்கலாம். இதுதான் ஹாஃப் ஆஃப் த சாரீ. ஃபஸ்ட்டு ஹாஃபில் இந்த மாதிரியான ஒரு ஒர்க் தான் கொடுத்துருப்பாங்க. மேல் அப்பர் பார்ட்டில் வந்து நல்லா இது வந்து டர்மரிக் எல்லோன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கலரில், பாட்டமில் இந்த மாதிரியான பிளாக் பிரிண்ட்ஸ் கொஞ்சம் நல்ல பெரிய பார்டர்ஸ் தான் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு திலகம் ஷேப்னு சொல்லுவாங்கல்ல, இந்த முருகரோட வேல் மாதிரியான ஒரு டிசைன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா பெரிய பார்டர் வச்ச ஒர்க்கு தான் இது. எனக்கு பர்சனலி இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்தது. திஸ் இஸ் த கம்ப்ளீட் லுக் ஆஃப் த பாடி பார்ட். பாடி பார்ட்டை பொறுத்தளவுக்கு டர்மரிக் எல்லோவில் அங்கங்கே பிளாக் கலர் பிரிண்ட்ஸ் வரும். பிரிண்ட்ஸ் வந்து ஃபேட் அவுட் ஆகாது. மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல். ஸோ வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் கேரி ஆன் பண்ணுறதுக்கும் ஈஸியான இருக்கும். அவ்வளோ ஒரு சாஃப்ட் மெட்டீரியல். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு மெட்டீரியலுங்கிறதெல்லாம் தாராளமாக இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த சாரியோட ப்ளவுஸ் பார்ட் கான்ட்ராஸ்ட்டாக பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. அங்கங்கே ஒயிட் பிரிண்ட்ஸ் மாதிரியான ஒரு டிசைன்ஸ். இந்த சாரிக்கு எவ்வளோ அழகாக மேட்ச் ஆகுதுங்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள். ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல் ராணி பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஒரு மல்மல் காட்டன். அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆஷ் கலரில் பிளாக் கலர் பிரிண்ட்ஸ் வந்து அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த சாரியோட ரிவ்யூ தான் நம்ம பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கலர் வந்து எவ்வளோ அழகான ஒரு ராணி பிங்க் கலர் அப்படின்னு. இதோட ரிவ்யூவை நாம் இப்போ பார்க்கலாம். திஸ் இஸ் த பல்லு பார்ட் ஆஃப் த சாரீ. இந்த மாதிரி எண்ட்ஸில் வந்து ஹைலைட்டடாக ஆஷ் கலர் கொடுத்துட்டு அதோட எண்டில் ப்ரிட்டியான ஒரு பாம்பாம் லேஸ் ஒர்க் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே மாதிரி ஒரு ஃப்ளோரல் டிசைன்ஸ் வந்துட்டு அதுக்கு மேலே ஒரு லீஃப் டிசைன் பிரிண்ட்ஸ் வர மாதிரி இருக்கும். இதில் எந்த கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் இல்லை, 3 கலர் மட்டும்தான் இந்த சாரியில். இதுதான் இதோட பல்லு பார்ட். இதில் ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாம்பாம் லேஸ் தாங்க. பாம்பாம் லேஸுங்கிறது ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. எஸ்பெஷலி திஸ் ஒன் லைட் பை த ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் த கலீக்ஸ் ஆல்சோ. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட் மேக்ஸ் யுவர் லுக் ஸோ ப்ரிட்டி. ஸோ இதுதான் வந்து என்னென்னா பாடி பார்ட் ஆஃப் த சாரின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பாடியை பொறுத்த அளவுக்கும் கீழே லோவர் பார்ட்டில் இந்த மாதிரியான கீழே லைட் ஒரு ஸ்மால் பார்டர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஆஷ் கலரில். அதுக்கு ஹைலைட் பண்ணுற விதமாக என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பாம்பாம் லேஸுங்கிறது கொடுத்துருப்பாங்க. கீழே இருந்து ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட் வந்து போகிற மாதிரியான டிசைன்ஸ். இது வந்து லோவர் பார்ட்.
திஸ் இஸ் த another one side ஆஃப் த பாடி பார்ட். இதோட இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஆஷ் கலரில் ஒரு குட்டி பார்டர் கொடுத்து அதை ஹைலைட் பண்ணுற விதமாக பாம்பாம் லேஸுங்கிறது கொடுத்துருக்குறாங்க. கலர் வந்து நல்லா டார்க் கலர். ஸோ யார் கட்டினாலும் இந்த கலர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். சொல்லவே தேவையில்லை. மல்மல் காட்டனுங்கிறதுனால ஃபேப்ரிக்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக் தான். வி கேன் கேரி அவுட் த சாரீ ஃபார் த ஹோல் டேங்க. இதை நல்லா நம்ம ஹோல் டே கட்டுற மாதிரியான இருக்கும். இதில் இருக்கிற பிரிண்ட்ஸ் எல்லாமே பிளாக் பிரிண்ட்ஸ். இதை நீங்கள் வாஷ் பண்ணாலும் ஃபேட் அவுட் ஆகாது. கலர்ஸ் வந்து நீங்கள் ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நான் என்னென்ன மெத்தட்ஸ் பண்ணுறேங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த பிரிட்டியான சாரியோட ப்ளவுஸ் டிசைனை நாம் இப்போ பார்க்கலாம். ப்ளவுஸ்க்கு வந்து அவங்க இந்த மாதிரியான ஆஷ் கலர் தான் கொடுத்துருந்தாங்க. எப்போவுமே நமக்கு 2 டிஃப்ரெண்ட்டான கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் கொடுக்கும்போது நம்ம அதை வந்து எப்படி ஹைலைட் பண்ணுறலாம் பார்க்கலாம். இந்த ஆஷ் கலர் வந்து எனக்கு கொஞ்சம் டல்லாக காட்டின மாதிரி இருந்தது லுக்கு. ஸோ இதை எலிவேட் பண்ணுற மாதிரி என்ன டிசைன் பண்ணலான்னு யோசிக்கும்போது சாரியில் இருந்து கொஞ்சம் பார்ட் வந்து என்னென்னா கொஞ்சம் கிளாத் வந்து நான் சாரியில் இருந்து எடுத்துட்டு அந்த இடத்துல இந்த பஃப்புக்கு பதிலாக நான் சாரியில் இருந்து எடுத்த கிளாத்தை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வைக்கும்போது ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. கீழே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், காட்டன் பால்ஸ் பாம்பாம் லேஸுங்கிறது வச்சுருக்கேன். ரொம்பவே அழகான ஒரு பிரிட்டியான லுக் கொடுத்ததுங்க. எப்போவுமே கான்ட்ராஸ்டான 2 கலர் வரும்போது இந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ட்ரெடிஷ்னல் பப்புங்கிறது ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. நான் இப்படி தான் இந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருந்தேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பியூட்டிஃபுல் சாரீக்கு நான் எதை மேட்சப் பண்ணுவேன் அப்படின்னா பிங்க்லேயே வந்து இருக்கிற மாதிரி பார்த்துப்போம் மோஸ்ட்லி. ஸோ இங்கே பார்க்கும்போதும் நீங்கள் கேட்கலாம், இத்தனை கிளிப்ஸுமே இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் போடுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. மூடு ஸ்விங்கை பொறுத்து எது அப்போ அந்த சிச்சுவேஷனுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதோட நான் பேரப் பண்ணிப்பேங்க. இந்த சாரியை நான் இப்போ உங்களுக்கு வியர் பண்ணி காட்டுறேன். இது தாங்க இதோட கம்ப்ளீட் சாரியோட லுக். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. எஸ்பெஷலி இந்த பஃப் டிசைனுங்கிறது இந்த சாரிக்கு அழகாக சூட் ஆகிருக்கு. என்னோடய ஹார்ட் ஒர்க் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாம் இந்த சாரியோட பேக் நெக் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இதோட பேக் நெக் டிசைன். இந்த சாரி பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது இந்த ஆஷ் கலர் சாரிக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு பிளாக் கலர் பார்டர் வச்ச ஒரு மல்மல் காட்டன் சாரியோட ரிவ்யூ தான். வாங்க பார்க்கலாம். இந்த சாரியோட பார்டரில் பிளாக் கலருங்கிறது வந்திருக்கும். ஹோல் பாடி இந்த மாதிரியான ஆஷ் கலர். இதில் அங்கங்கே ஒரு சன்ஃப்ளவர் மாதிரியான ஒரு ஒயிட் கலர் பிரிண்ட். அதே இதில் அங்கங்கே இந்த மாதிரியான லெமன் எல்லோவில் சன்ஃப்ளவர் மாதிரியான ஒரு டிசைன் வந்திருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே டீசெண்டான ஒரு லுக்கை வந்து இந்த சாரீ க்ரியேட் பண்ணும். டெய்லி வியருக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ நான் இது எப்படி மெயின்டைன் பண்ணுறேங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். நான் இப்போ காட்டியிருக்க எல்லா சாரியுமே மோர் தென் ஒரு 10 டைம்ஸுக்கு மேலேயே நான் கட்டிட்டேன். ஆஃப்டர் வாஷ் மட்டும்தான் நான் ரிவ்யூங்கிறத கொடுக்குறேன். என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ மட்டும்தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த மாதிரியான காட்டன்ஸ் நம்ம எடுக்கும்போது அயன் பண்ணாமல் நம்ம கட்ட முடியாது. ஸோ அயன் பண்ண முடியாதவங்கிறவங்க இந்த சாரிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இப்போ அயன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தூங்கும்போது உங்களோட பெட்டுக்கு கீழே நீங்கள் வச்சுட்டு ஒரு 2 to 3 days கழித்து நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அயன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அயன் பண்ண முடியாதவங்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்ட் டிப் நான் என்ன ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, எந்த ஒரு காட்டன் துணியையும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு 1 or 2 வாஷஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளைன் வாட்டரில் மட்டும்தான் வாஷ் பண்ணணும். நீங்கள் கலரை வந்து ரீட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு 2 வாஷ் வந்து ப்ளைன் வாட்டரில் தான் பண்ணணும். இதே இது கலரை வந்து நீங்கள் அப்படியே ரீட்டைன் பண்ணணும், ஃபேட் அவுட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா பெரிய கல்லுப்பில் கொஞ்சம் நீங்கள் அந்த வாட்டரில் பெரிய கல்லுப்பு போட்டுட்டு அந்த துணியில் நீங்கள் அலசினாலும் சாயங்கிறது நிறையவே போகாது. இப்படி தான் நான் இந்த சாரியை மெயின்டைன் பண்ணிட்டு வரேங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, அயன் பண்ணால் மட்டும் போதுமா? இந்த கிளாத் வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ச்சுங்கிறது கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணாமல் இதை கட்ட முடியாது.
ஸ்டார்ச்சுக்கு நான் வந்து ரைஸ் வாட்டரை தான் யூஸ் பண்ணுறேன். ரைஸ் வாட்டர் இப்போ நவடேஸ் யாருமே நம்ம குக் பண்ணுறதில்ல, குக்கரை தான் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸ்டார்ச் போட முடியாதவங்க கம்ஃபர்ட்டை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ரைஸ் வாட்டர் நீங்கள் கம்ஃபர்ட்டையே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ராக்ரன்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கிளாத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு நல்லா நைஸாக இருக்குங்க. இதெல்லாம் மோர் தென் 10 டைம்ஸ் நான் கட்டியிருப்பேன். பட் ஸ்டில் அதோட கலரும் அதோட அந்த ஸ்டிஃப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டஃப்புமே நல்லாயிருக்கும். ஸ்டிஃப்னஸும் இந்த சாரியில அப்படியே இருக்கும். இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த டிப்ஸை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இந்த சாரியோட ப்ளவுஸ் டிசைன் பார்க்கலாம். இந்த சாரிக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்க ப்ளவுஸ் டிசைன் வந்து ஒரு லெமன் எல்லோஸில் கொஞ்சம் பிரிண்டட் மாதிரியான பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து அந்த ப்ளவுஸ் வந்து போடுறதுக்கு மனசு இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, யார்கிட்டலாம் ப்ளைன் பிளாக் கலர் இருக்கோ யூ கேன் பேர் அப் வித் ப்ளைன் பிளாக் கலர், ரொம்பவே அழகாக சூட் ஆகிற மாதிரி இருக்கும். என்கிட்ட ப்ளைன் பிளாக் இல்லாததுனால நான் இந்த மாதிரியான ஒரு ப்ரக்கேட் ப்ளவுஸை எப்போவுமே வச்சுப்பேன். அதனால் அந்த ப்ரக்கேட் ப்ளவுஸோட நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். இதோட ரெஃபரன்ஸ் பிக்சர் நான் ஆட் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த சாரியோட ரெஃபரன்ஸ் பிக்சரை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த சாரி கட்டினா இவ்வளோ சிம்பிள் அண்ட் எலகண்ட்டான ஒரு லுக்கில் தான் இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது இந்த பிரைட் ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு மல்மல் காட்டன் சாரியோட ரிவ்யூ தாங்க. இதுதான் இந்த சாரியோட பல்லில் இந்த மாதிரியான சிக்ஸாக் ஒயிட் பிரிண்ட்ஸ் டிசைன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆல் ஓவர் த பல்லு த சேம் டிசைன்ஸ் இஸ் மெயின்டைன் தேர். இந்த மாதிரியான ஒர்க் மட்டும்தான் அதில் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் பாடி பார்ட்டில் இந்த மாதிரியான ஒரு ஜானுக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பார்டருங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஒரு ஜிக்ஸாக் டிசைன்ஸில் வர்ற மாதிரியான வருவா. ஆல் ஓவர் த பாடியில் இந்த மாதிரியான ஃபர்தர் டிசைன்ஸில் வந்து அங்கங்கே பிரிண்ட் ஆன மாதிரி இருக்கும். திஸ் இஸ் த கம்ப்ளீட் லுக் ஆஃப் திஸ் பாடி ஆஃப் த சாரீ. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் அங்கங்கே ஃபெதர் டிசைன்ஸ் இருக்கும். பார்டரை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பெரிய பார்டர் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ பி ஹானஸ்ட், இந்த மல்மல் காட்டனோட ஸ்பெஷாலிட்டியே வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஸ்டஃப் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஹோல் டே நம்மளால் கேரி பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோர் தென் 650க்கு மேலே நீங்கள் போகும்போது மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப அயன் பண்ணி கட்டுற மாதிரி வராது. பிலோ 500ன்னு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ண அதை அயன் பண்ணி ஸ்டார்ச் போட்டு கட்டுற மாதிரி இருக்கும். இது ஒன்று மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பியூட்டிஃபுல் சாரிக்கு அவங்க கொடுத்துருக்க ப்ளவுஸ் டிசைன்ஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரைப்ஸ் வச்ச ஒரு ஒர்க்கு தான் கொடுத்துருப்பாங்க. ப்ளவுஸ் டிசைனை பொறுத்தளவுக்கும் ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. நம்ம அது ஒன்றும் செய்ய முடியல, சேஞ்ச் பண்ணி பார்க்க முடியல. ஸோ காட்டனுங்கிறதுனால லேஸ் வந்து வைக்க வேண்டான்னு தோணுச்சு எனக்கு. அல்டர்னேட்டிவாக ஒரு லேஸுக்கு பதிலாக என்ன வைக்கலான்னு தோணும்போது இந்த மாதிரியான பேர்ல் ஒர்க் வந்து நான் அட்டாச்மெண்ட் பண்ணியிருந்தேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பேர்லுங்கிறது எவ்வளோ அழகாக என்ஹான்சிவாக காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லீவுக்கும் அதே பேட்டர்ன் தான் நான் மெயின்டைன் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்.